Hi, hello, welcome to Nifty and Bank Nifty analysis. So Nifty Weekly analysis பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் இன்னைய வரைக்கும் பிரேக் ஆகல. பட் ஸ்டில் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு 17,250 வரைக்கும் இன்னொரு டார்கெட் பாக்கி இருக்கு. வீக்லி கேண்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம டெய்லி கேண்டில் பக்கம் போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொறுத்த வரைக்கும் நம்மள பக்காவா ட்ராப் பண்ணியிருந்தாங்கன்னு நம்ம லாஸ்ட் வீக் அனாலிசிஸ்ல சொல்லியிருந்தோம். அதுக்கு முக்கியமா நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ட்ராக் பண்ணுங்க. இதை ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா அதுல இருந்து ஈஸியா எஸ்கேப் ஆக முடியும்னு சொல்லியிருந்தோம். நமக்கு இந்த பிரேக் அவுட்க்கு அப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி ஒரு டெய்லி கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டு நெக்ஸ்ட் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணி இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் கொடுத்துட்டாங்க. ஓவரால் பொசிஷனல் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் என்ன பாஸ்ன்னு கேட்டப்ப நம்ம அப்பயே சொல்லியிருந்தோம், திருப்பி பாட்டம் 17,200 இருக்கு, இல்ல ப்ரீவியஸ் லோ 17,450 வரைக்கும் ஃபாலோ ஆகும்னு சொல்லி. சோ அந்த ரேஞ்சில தான் பெர்ஃபெக்ட்டா 17,450 ரேஞ்சில தான் நமக்கு வந்து க்ளோசிங்கே கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் ஃப்ரைடேவோட க்ளோசிங். சோ இதுக்கப்புறம் என்ன பாஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பாசிபிலிட்டி தாங்க. ஒன்னு இங்க இருந்து ரிவர்ஸ் ஆகணும். இங்க இருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரே ஒரு பாசிபிலிட்டி மட்டும் தான் டபுள் பாட்டம்ன்ற பாசிபிலிட்டி. அதுக்கு இங்க இருந்து ரிவர்ஸ் ஆனா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸா 17,700 தான் இருப்பாங்க. இதுவே 17,700 தான் இல்லப்பா, இந்த இடத்துல டோஜி கேண்டில் கொடுத்தும் நெக்ஸ்ட் ரிவர்சல் கொடுக்க வேண்டிய முக்கியமான கேண்டிலே ரெட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் ஃபால் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு நமக்கு அதாவது மண்டே நமக்கு பிரேக் டவுன் ஆர் கேப் டவுன் ஆகுதுன்ற பட்சத்துல 17,200 250 போகிறத யாராலும் தடுக்க முடியாது. நிப்டி கண்டிப்பா அந்த லெவல் தான் போகும். அப்ப 17,250 கீழே போயிடுச்சு, பிரேக் டவுன் ஆகி ஹோல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா தாராளமா நம்ம வந்து புட் ஆப்ஷன் போலாமா, இல்ல வந்து நிப்டியை ஷார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. எது முக்கியமான லெவல் அப்படின்னா 17,175 இந்த லெவல் தான் இருக்கிறதுலே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெவல். 17,175 பிரேக் டவுன் ஆகி ஹோல்ட் ஆனா மட்டும்தான் நான் ஷார்ட் போவேன்னு சொல்றேன் நிப்டி பொறுத்த வரைக்கும். மற்றபடி இங்க வரைக்கும் நமக்கு ஃபேக் அவுட் கொடுத்து கூட ரிவர்ஸ் ஆகி அப்சைட் போகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே ஹையா இருக்கு. ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து வீக்லி டைம் ஃப்ரேம்ல இருந்து வரக்கூடிய ட்ரெண்ட் லைன். இதை வந்து டெய்லி கேண்டில் பிரேக் பண்ணிட்டு வீக்லில வந்து சப்போர்ட் எடுத்து க்ளோஸ் வச்சிட்டாங்கன்னா ரிஸ்கா போயிடும். அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா 17,175 கீழே போகாத வரைக்கும் நிப்டி கிராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு. ஆனா 17,175 பத்தி ஏன்பா இப்ப பேசிட்டு இருக்குன்னா கரெக்ட் தான், இன்னும் 300 பாயிண்ட் இருக்கு, அதுக்கு அதுவே நமக்கு பாசிபிலிட்டி ஹையா இருக்கு. ஸோ டவுன் சைட் பிரேக் அவுட்டுக்கு ரெடியா இருங்கன்றதுதான் என்னோட பிளான். நீங்க ரிவர்சலுக்கு ரெடியா இருக்கீங்களா இல்ல டவுன் சைட் பிரேக் அவுட்டுக்கு ரெடியா இருக்கீங்களான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, வந்தது வந்துட்டு 1 hour டைம் ஃப்ரேமையும் ஒரு தடவை வெட்டி பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேமையும் சேம் தாங்க. இந்த ஜோன் வந்து நமக்கு பிரேக் டவுன் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்காங்க. மற்றபடி இது 1 hour டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் இன்னமும் வீக்கா தான் இருக்கு, ரீடெஸ்ட் கண்டிஷன்ல தான் இருக்கு. நமக்கு டெய்லி டைம் ஃப்ரேம்லயாச்சும் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்துருந்துச்சுன்னு சொல்லலாம். பட் 1 hour டைம் ஃப்ரேம்ல தெளிவா நோட் பண்ணிக்கோங்க, ரீடெஸ்ட் கண்டிஷன்ல தான் இருக்கு. கண்டிப்பா 17,250 பார்க்கறதுக்கான அனைத்து அம்சங்களும் நிப்டிக்கு பொறுத்த வரைக்கும் உள்ளது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏற்கனவே நம்ம தலைவர் வந்து 350 டச் பண்ணிட்டு தான் ஒரு விக் அடிச்சிருக்காப்ல. எகைன் நமக்கு திருப்பி 250 200 வரதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே ஹையா இருக்கு. ஸோ மார்க்கெட் ஓவராலா ரிவர்ஸ் ஆகாத வரைக்கும் கால் ஆப்ஷன் போகிறது, அதாவது ட்ரெண்டுக்கு ரிவர்ஸா ட்ரேட் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. ட்ரேடிங் சைக்காலஜில சொல்ல வேண்டிய ஒரு பெரிய கண்டென்ட், பட் ஒரு சின்ன லைனா ஒன் லைனரா நான் சொல்லிட்டு இருக்கேன். ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டா ட்ரேட் பண்ணாதீங்க, அது ரோட்ல ஒன் வேல போற மாதிரி. நிப்டி கிடக்குறான்ப்பா ஐயோக்கே வாப்பா பேங்க் நிப்டியை பார்க்கலாம்னு வந்தீங்க அப்படின்னா பேங்க் நிப்டி அதுக்கு மேல இருக்குது. ஆல்ரெடி நமக்கு பிரேக் டவுன் ஆகல, இது வந்து கேப் டவுன் ஆகிட்டு நமக்கு வந்து அப்சைடு க்ளோஸ் வச்சிட்டாங்க. பிரேக் டவுனே இல்லன்னு சொல்லிட்டு இருந்த லெவல வீக்லி கேண்டில் பிரேக் டவுன் பண்ணி ஹோல்ட் வச்சிட்டாங்க. சோ டபுள் பாட்டம் தானப்பா அப்படின்னு கேட்டா டபுள் பாட்டம் தான். இருக்கிறதுலே முக்கியமான ஜோன் இந்த ஜோனை பிரேக் டவுன் பண்ணி க்ளோஸ் வச்சுட்டான். 40,000 கீழே க்ளோஸே வைக்க கூடாது, ஆனா வச்சுட்டான். இதுக்கு மேல இவன் என்னப்பா பண்றதுன்னு கேட்டீங்கன்னா 38,000 தான் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட். ஆனா இல்லங்க, 39,000 நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு. அதுலயும் 39,300 ஏரியா இருக்குது இல்லையா, அங்க ஒரு சப்போர்ட் நமக்கு இருந்துட்டே இருக்கு. வாங்க குட்டி டைம் ஃப்ரேம்ல போய் பார்ப்போம். டெய்லி டைம் ஃப்ரேம் வந்துட்டோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமாங்க, ஆனா டெய்லி டைம் ஃப்ரேம்லயும் அதே குசும்பு தான். பேங்க் நிப்டி என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க, கேப் டவுன் அப்சைட், கேப் டவுன் அப்சைட். நான் எப்படா பிரேக் டவுன் பண்ணேன், நீ ஏன்டா ஷார்ட் பொசிஷன் போனேன்னு மூஞ்சி மேல பீச்சாங்க வச்சுட்டு மேல போயிட்டான். ஆனா இந்த தடவை கன்ஃபார்மாவே நமக்கு பிரேக் டவுன் பண்ணி ஹோல்ட் வச்சிட்டானுங்க. இந்த டோஜிக்கு அப்புறமாச்சும் ஒரு கேண்டில் ரிவர்சல் கொடுத்துருக்கணும், அதுலயும் ரெட் கலரை கொடுத்து தெளிவா முடிச்சு விட்டானுங்க டெய்லி டைம் ஃப்ரேம்ல. இருந்தாலும் எங்கெங்க ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜோன் தான். இந்த ஜோன்ல சப்போர்ட் எடுத்து சும்மா விளையாட்டு காட்டிட்டு இருக்கானுங்க. 39,600 அப்புறம் அவ்வளவுதானா, இதுக்கு மேல எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காது. ஆல்ரெடி ஃபுல் ஃபால் ஆயிடுச்சு. இந்த இடத்துல வந்து நான் வந்து புட் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கும் பயப்படுறேன், கால் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கும் ரிவர்ஸ் ஆகுமா ஆகாதான்னு பயமாவே இருக்கு அப்படின்னா வாய்ப்பு ஒன்று இருக்குது. அதாவது 41,200 இருந்து 41,600 ஏரியா, இந்த இடத்துக்கு ஒரு தடவை அப் அடிச்சதுன்னா கண்டிப்பா டவுன் வரும்.
சோ இந்த ஜோன், அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஏற்கனவே நமக்கு 2, 3, 4வது தடவையா வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டாங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து ஃபாலோ ஆகுறதுக்கான பாசிபிலிட்டி ஹை. ஆனா 41,600 200 போறதுக்கு இன்னும் பல காலங்கள் ஆகுன்ற மாதிரி தான் கண்டிஷன்ல இருக்காங்க பேங்க் நிஃப்டி. சோ இப்போதைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வரைஞ்சிருக்கிற இந்த சப்போர்ட் ஜோன்ல இருந்து ரிவர்ஸ் ஆகுறாரா தலைவர், இல்ல பிரேக் டவுன் ஆகி புட்ட கேஸா போறாருன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, நிப்டியில மாதிரியே பேங்க் நிப்டிலையும் கரெக்டா லெவல ஒன் ஹவர்ல தட்டி விட்டு போப்பான்னா அந்த லெவல்ல தாங்க இருக்கேன். நிப்டி பிரேக் டவுன் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. பேங்க் நிப்டி சப்போர்ட்ல ஹோல்ட் ஆயிருக்காங்க 1 ஹவர் டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும். நாளைக்கு இந்த லெவல்ல இருந்து நமக்கு 2 பாசிபிலிட்டி இருக்குங்க. ஒன்னு, இங்க இருந்து டபுள் பாட்டம் வச்சு டாப் போறது. ரெண்டாவது பாசிபிலிட்டி எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான், ஏற்கனவே போயிட்டு இருக்க டைரக்ஷன்ல அப்படியே டவுன் சைடு போகிறது. சோ இந்த ஜோனை வந்து உடச்சி எந்த டைரக்ஷன்ல போகுதுன்றத பொறுத்து தான் நம்ம மார்க்கெட்ல டிசிஷன் எடுக்க முடியும். ஏன்பா டவுன் சைட்ல போயிட்டு இருக்கும்போது அப் சைடுக்கான ரிவர்சல் பாசிபிலிட்டி எல்லாம் கொடுக்குறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இங்க ட்ரெண்ட் லைன் ஒண்ணு இருக்கு இல்லையா, இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணி அப் சைடு போனாங்கன்னா இது டபுள் பாட்டம் ஆயிரும். டபுள் பாட்டம் ஆச்சுன்னா கண்டிப்பா அட்லீஸ்ட் 40,300 வரைக்கும் ஒரு ரிவர்சல் கொடுப்பாங்க. இல்ல அப்படின்னா கன்ஃபார்ம் ஃபால் 39,600 கீழே. ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் தானே கேக்குறீங்க. ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கம்ப்ளீட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது ஒரு சில ஸ்டாக்ஸ் கம்ப்ளீட் டவுன் ட்ரெண்ட்லயும் அந்த ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து செமையா பெர்ஃபார்ம் பண்ணும். பட் அந்த ஒரு சில ஸ்டாக்ஸ்க்காக ரிஸ்க் எடுக்காம ஸ்விங் ட்ரேடிங் கொஞ்சம் ஒத்தி வச்சீங்க அப்படின்னா நல்ல பாட்டம்ல இருந்து ரிவர்சல் கிடைச்சதுக்கு அப்புறம் சூப்பரான ஸ்விங் ட்ரேட்ஸோட நான் உங்களை மீட் பண்றேன். So until then, thank you for watching traders. Have a great week ahead. மறந்துடாதீங்க, ட்ரெண்டோட டிராவல் பண்ணுங்க, ஒன் வேல போகாதீங்க.